பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற செய்தியை பார்த்து இந்தியா முழுவதும் ஒரு பதட்டம் வந்துச்சு. என்னங்க எதுக்கெல்லாம் தாங்க ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே, மாணவர்கள் எழுதக்கூடிய அரசு தேர்வுகளுக்கு தேர்வு எழுதணும் அப்படின்னா நீங்க தேர்வுக்கே உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இனி நீங்க எந்த தேர்வும் கூட எழுத முடியாது. ஒருவேளை ஜிஎஸ்டி கட்டி தேர்வு எழுதி அந்த தேர்வு சரியா அந்த தேர்வு எதுவும் காரணங்களாக ரத்தாச்சுன்னா அந்த ஜிஎஸ்டி திருப்பி கொடுக்கணுமா, அப்படி பல குழப்பங்கள். ஜிஎஸ்டியில என்னதாங்க நடக்குது அப்படின்னு கேட்டு இருக்கும்போது இன்னைக்கு சமூக ஒரு பதிவு, ஒருத்தர் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வித்தாருன்னா இனி அவர் அவருக்கு கிடைக்கிற காசை விட கவர்மெண்ட் கொடுக்குற ஜிஎஸ்டி ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு கார் வாங்கி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த காரை விற்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். இந்த ஜிஎஸ்டி சாமானிய மக்களை எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஒன்று. இன்னொன்று, இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து மடைமாற்றுவதற்காகத்தான் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பாஜக எம்பியை தாக்கிவிட்டார் என்று பாஜக ஒரு பிரச்சனையை கிளப்பியதா, இந்த 2 செய்திகளை குறித்தும் பேச இருக்கின்றோம். பொருளாதார நிபுணர், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்த் சீனிவாசன் நம்முடைய இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். திரு ஆனந்த், வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ஜிஎஸ்டியில எனக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், நேர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், அது பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி, அது எல்லா பாப்கார்னுக்கும் போடல. பாப்கார்னே அந்த என்ன சொல்றது, அது மதிப்பு கூட்டப்பட்ட பாப்கார்ன் மாதிரி அதுல ஏதாவது ஆச்சுன்னா அதுக்காக அதுல சுகர் ஆட் ஆகுது, அதனால ஜிஎஸ்டிங்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. ஜிஎஸ்டில 3 டாக்ஸ் ரேட் இருக்கு, 5, 12, 18. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சாதாரண பாப்கார்னுக்கு 5% டாக்ஸ். நீ டப்பால பேக்ட் பாப்கார்ன் வித் உப்பு காரம்னா 12% டாக்ஸ். சக்கரை போட்ட பாப்கார்ன் சாப்பிட்டீங்கன்னா 18% டாக்ஸ். நல்லது. சக்கரை நோயாளிகளை உருவாக்காம தடுக்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சக்கரை நோயாளியா சாப்பிடுவான். தியேட்டருக்கு போனா நாந்தியம் தானே, நாந்தியமா பாப்கார்ன் சாப்பிடுவோம். பாப்கார்ன் சாப்பிடுறது குழந்தைங்க. அதுக்கு அதுவும் கேரமல்ங்கிறது சாக்லேட் போட்ட பாப்கார்ன், அதுக்கு 18% வரி, 300 வரி சொல்றேன். அது பிரியங்கா காந்தி இதுல சொல்லியிருக்காங்க. எதுல? பார்லிமெண்ட்ல. கல்யாண் சிங்னு முன்னாடி ஒரு யூபி சீஃப் மினிஸ்டர் பேர்ல ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, கல்யாண் சிங் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் இன்ஸ்டிடியூட்னு. அதுக்கு அப்ளிகேஷன், வேலைக்கு நீங்க என்ன வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஓபன் கேட்டகரி, ஓபிசி அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், இந்த SC ST தவிர மற்றவங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபார்முக்கே 1000 ரூபாய். இப்ப நீங்க குமாஸ்தா வேலைக்கு அங்க போடுறீங்கன்னா அது தனி, கட்டிங்லாம் தனி, 1000 ரூபாய் நேர இது கொடுத்துடணும். எதுக்கு? ஃபார்ம் வாங்குறதுக்கு 1000 ரூபாய். அதாவது ஒரு பேப்பர்ல ஃபார்ம் அடிக்கிறதுக்கு யூபி கவர்மெண்ட் 1000 ரூபாய் வாங்குது. அந்த 1000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி 150 ரூபாய். 1150 ரூபாய் ஜிஎஸ்டி. 1000 ரூபாய் ஃபார்ம், 150 ரூபாய் ஜிஎஸ்டி. எங்கேயாவது ஒரு பேப்பர் அடிக்க 1000 ரூபாய் ஆகும் நீங்க சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். SC ST கேண்டிடேட்டுக்கு 600 ரூபாய் ஃபார்ம், 108 ரூபாய் ஜிஎஸ்டி, 708 ரூபாய். சரியா? ஆல்ரெடி மக்கள் வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்காங்க. யூபியில பாத்ரூம் அலம்பத்துக்கா ஜானிட்டர் வேலை, பியூன் வேலைக்கு போட்டா PhD தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறான். கிளீனிங் ஜாபுக்கு PhD அப்ளை பண்ணிட்டு இருக்கான். நீங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் இன்ஜினியருக்கு இதே பில்டிங்கே உடையிற அளவுக்கு கூட்டம் ஏறிடுச்சு ஒரு பிரைவேட் கம்பெனி போட்டா. அதனால வேலை இல்லாத திண்டாட்டம் நார்த்ல அண்ட் வட இந்தியாலயும் தெற்கு இந்தியா வெஸ்டர்ன் இந்தியாலயும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. மக்கள் அலையறான் வேலைக்கு. ஒரு PhD படிச்சவன் பியூன் வேலைக்கு அப்ளை பண்றான்னா நீங்க பாத்துக்கங்க. அந்த மாதிரி வேலை இல்லாத ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு 150 ரூபாய் ஜிஎஸ்டி. எவ்வளவு மோசம்னு நான் சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் திருச்சி போயிருந்தேன். என்னோட பிரதர் இல்லாவோட, என் மைத்தினரோட நான் திருச்சி போயிருந்தேன். கார்த்தால 6 மணிக்கு கண்டோன்மெண்ட் ஏரியால நடந்து போறோம். ஒரு கிடுகிடுன்னு ஒரு பையன் நடந்து வரான். இது பைய மாட்டிக்கிட்டு வரான். ஹிந்தி தான் பேசுறான், எல்லாரையும் கேட்கறான். யாருக்கும் ஹிந்தி தெரியல. எனக்கும் என் பிரதர் இல்லாக்கும் ஹிந்தி தெரியும். எங்கள்கிட்ட கேட்கறான், இந்த ஸ்கூலுக்கு எப்படி போகணும்னு. டேய், உனக்கு ஹிந்தி தெரியல, இங்கிலீஷ் தெரியல, இங்க என்னடா பண்றேன்னா, ரயில்வே எக்ஸாமுக்கு அவனுக்கு திருச்சியில சென்டரா போட்டிருக்கான். யூபியில இருக்கிற பையனுக்கு திருச்சி சென்டர். அதாவது அவன் இது பாத்துக்கங்க, அவன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும், அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், ரயில்வே ட்ரெயின்ல வரணும், இங்க ஒரு ஹோட்டல்ல 500 ரூபாய்க்கு தங்கணும். அவன் சொல்றான்
500 ரூம் போட்டிருக்கான். அந்த 500 5% ஜிஎஸ்டி. இங்க ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு ஜிஎஸ்டி. இன்னைக்கு எக்ஸாமுக்கு வந்து போடுறாங்க, எக்ஸாம் எழுதுறான், அந்த எக்ஸாம் ஃபீஸுக்கு ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் என்னன்னா நார்த் இந்தியால என்ன ஆயிட்டு இருக்குன்னா யூபியில இது வரைக்கும் 72 வாட்டி இது நடந்திருக்கு. அதனால நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, யோகி கவர்மெண்ட்ல 72 வாட்டி நடந்திருக்கு. அந்த பேப்பரை முன்னாடியே லீக் பண்ணிடுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு வாட்டி கூட நீங்க டிஎன்எஸ்பிசி பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு வந்தது கிடையாது. இப்ப தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பசங்கள்லாம் எக்ஸாம் எழுதி படிக்கிறாங்கன்னா அந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னே கிடையாது. 72 வாட்டி வந்து பேப்பர் லீக் ஆயிருக்கு. இப்ப அவங்க சட்டம் போட்டிருக்காங்க, யாரு பேப்பர் லீக் பிடிச்சாலும் அவனுக்கு தூக்கு தண்டனைன்னு. இருந்தாலும் பேப்பர் லீக் ஆயிட்டு இருக்கு. நீட் பேப்பரை நீங்க பாத்தீங்க எப்படி குஜராத்ல ஒரு பிஜேபி நபர் நடத்திட்டு இருக்கிற ஒரு சென்டர்ல வந்து ஜியோகிராபி டீச்சர் எப்படி கொஸ்டின் பேப்பர் ஃபில் பண்ணிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். இந்த பேப்பர் லீக், பேப்பர்ல நடக்கிற கரப்ஷன் எல்லாமே நார்த் இந்தியாலையும் குஜராத்லயும் தான் நடக்குது. தமிழ்நாட்டுல நடந்ததா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. ஏதாவது நடந்திருந்தா சங்கிங் அதை எடுத்து போட்டு அண்ணாமலை பேசியிருப்பாரு. 71 வாட்டி அங்க பேப்பர் லீக் நடக்குது. எனக்கு தெரியாது இப்ப ஜிஹெச்ல வேலைக்கு ஆள் கூப்பிட்டாங்கன்னா ஃபார்முக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்களான்னு தமிழ்நாட்டுல எனக்கு தெரியாது. பட் அங்க 1000 ரூபாய், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வேற. எக்ஸாம் எழுதணும்னா எக்ஸாம், ஜிஎஸ்டி, கொஸ்டின் பேப்பரை முன்னாடியே லீக் பண்ணிடுவாங்க. இததான் பிரியங்கா காந்தி நேத்து இதுல பேசியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. இன்னொன்னு எப்படின்னா, இப்ப செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி வித்தீங்கன்னா 12% ஜிஎஸ்டி. இப்ப நீங்க கேட்டது உண்மைதான், 12% ஜிஎஸ்டி இருந்தது. இப்ப நீங்க 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிருக்கீங்க, ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு கட்டிட்டீங்க, கட்டி காரை வாங்கியாச்சு. 5 வருஷம் கழிச்சு விற்க போறீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு கார் வித்தீங்கன்னா முன்னாடியே 60,000 ரூபாய் ஜிஎஸ்டின்னு இருந்தது வாங்குறவங்க கொடுக்கணும். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா 18% ஜிஎஸ்டி ஆக்கிட்டாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு பதில 5 லட்சம் ரூபாய்க்கு 90,000 rupees ஜிஎஸ்டி கட்டணும்னு ஆயிடுச்சு. ஏன்னா 12ல 18 ஆக்கிட்டாங்க. இப்போ இதுலயே இன்னொரு திருப்பம் என்னன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு 5% தான் டாக்ஸ். ஆனா செகண்ட் ஹேண்ட் வண்டி விற்கணும்னு வைங்க, செகண்ட் ஹேண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வித்து இப்ப நீங்க ஒரு டாடா கார் 10 லட்சம் ரூபாய்க்கு எலக்ட்ரிக் கார் வாங்கிட்டீங்க, ஒரு வருஷம் கழிச்சு அதை 7 லட்சம் ரூபாய்க்கு வித்தீங்கன்னா வாங்குறவன் 18% டாக்ஸ் கட்டணும். அவன் எப்படி 18% டாக்ஸ் கட்டுவான்? இப்ப வந்து 7 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கீங்க, 5% டாக்ஸ் கட்டி வாங்கிட்டீங்க, அது 7 லட்சம், அப்ப 50,000 ரூபாய் தான் டாக்ஸ் கட்டி இருப்பீங்க. இப்ப 7 லட்சம் ரூபாய் விற்கணும்னா 90,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுனா எப்படி கட்டுவான்? 1,40,000 ரூபாய்ல 20,000 ரூபாய் குறைஞ்சு 1,20,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுங்கிறான், எப்படி கட்டுவான்? சோ புது வண்டியோட செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல புது வண்டியோட செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு டாக்ஸ் ஜாஸ்தி. புது கார் வாங்கினா 10 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபாய் டாக்ஸ். 7 லட்சம் ரூபாய்க்கு நான் கார் வித்தேன்னா எனக்கு 18% டாக்ஸ். 1,40,000 ரூபாய்ல 14,000 ரூபாய் குறைச்சுக்கோங்க, அப்பனா 1,26,000 ரூபாய் டாக்ஸ். புது வண்டிக்கு 50,000 ரூபாய் டாக்ஸ், செகண்ட் ஹேண்டுக்கு 1,26,000 ரூபாய் டாக்ஸ். இது மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ப்ராப்ளம்? இப்ப இந்த குகேஷுக்கு பரிசு கொடுத்தாங்க, அதுக்கு கூட அவர் நிறைய டாக்ஸ் கட்டணும் ஒரு செய்தி பார்த்தேன். அது இப்ப நேத்து நாம குகேஷ் 12 கோடி ரூபாய் சம்பாதிச்சாருன்னா 4.5 கோடி டாக்ஸ். அத போட்டு சோசியல் மீடியா வைரல் பண்ணதுல நேத்து வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க, குகேஷ் டாக்ஸ் கட்ட வேண்டாம்னு. இத முன்னாடியே பண்ணிருக்கணும். சோசியல் மீடியால பல மீம்ஸ் வந்தது, டாக்ஸ் கட்ட வேண்டான்ட்டு, அதனால டாக்ஸ் கட்ட வேண்டான்ட்டாங்க. சரி, பட் நீங்க ஒரு காங்கிரஸ்காரனா இருக்கிறதுனால இவ்வளவு வந்து வெறுப்போட பாக்குறீங்க. இப்ப ஊறுகாய்க்கு ஜிஎஸ்டி இருக்குது, பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, காருக்கு ஜிஎஸ்டி இருக்குது, கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி இருக்குது, எக்ஸாமுக்கு கூட ஜிஎஸ்டி இருக்குது. பட் நம்ம நீங்க இப்போ வந்து பே பண்ணி நம்ம டாய்லெட் போறாங்க, பாத்ரூம் போறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்ல. கட்டண கழிப்பிடத்துக்கு ஜிஎஸ்டி இருக்கா? இல்ல, அதுக்கு இருக்கும். அது எப்படின்னா 20 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டான்னு வைங்க, ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த டாய்லெட்ல கலெக்ஷன் பார்த்தா அவனும் டாக்ஸ் கட்டணும். இருக்கு, அது சர்வீஸ் தானே. 20 லட்சம், பட் ஆனா அது ஒரு சர்வீஸ் தான். கரெக்ட். அருமை. நீங்க இந்த இடத்துல தயவு சொல்லுங்க, போலோ பாரத் மாதா கி ஜெய் சொல்லி நீங்க வந்து உங்களுக்கு தேசபக்தரா நிரூபிக்க ட்ரை பண்ணுங்க. தேச விரோதமா பேசாதீங்க, முடியாதா? சரி, ஓகே. ஜெய் ஹிந்த் வேணா சொல்றேன், ஜெய் ஹிந்த். சரி, ஓகே.
தேசபக்தரா நீங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் தினம் சொல்றது உண்டு, என்னோட ஹிந்தி சேனல்ல தினம் ஜெய் ஹிந்த் சொல்றேன். இல்ல அந்த ஜிஎஸ்டியால தேசத்துக்கு எவ்வளவு நன்மை அதை சொல்லலாம். ஜிஎஸ்டிக்கா தேசத்துக்கு நன்மை கிடையாது, இத நான் சொல்லல. நேத்து இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் முடிஞ்சோன்னு அரவிந்த் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காரு, அவர் அருண் ஜேட்லியோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். இந்த ஜிஎஸ்டி அவர் தான் கொண்டு வந்தாரு. அவர் இது ஒரு நேஷனல் டிராஜடின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேசிய பேரிடர். ஆமா, தேசிய பேரிடர். அம்மையார் நீத்து நான் சொல்லலப்பா, பிஜேபிக்கு அட்வைசரா இருந்தவர் என்ன சொல்றாரு? இது ஒரு தேசிய பேரிடருங்கிறாரு. ஏன் அவர் சொல்றாருன்னா, டிமானிட்டைசேஷன், அவர் தான் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். டிமானிட்டைசேஷன் முன்னாடி அவரை கேட்கவே இல்லை. இவர் போய் ஜேட்லியை கேட்டிருக்காரு. ஜேட்லி சொல்லிட்டாரு, என்ன கேட்டாதானே உனக்கு சொல்றதுன்னு. பைனான்ஸ் மினிஸ்டருக்கே தெரியாது இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் பண்ண போறாருன்னு. அதுதான் இந்த அட்வைசருக்குலாம் இதுதான் வேலை. கார்த்தால எந்த சைடு பெட்ல எழுந்துப்பாருன்னு டிசைட் பண்ணுவாரு. ரைட் ஹேண்ட் சைட்ல பெட் எழுந்தாருன்னா ஒரு வரி, லெப்ட் ஹேண்ட் சைட் பெட்ல எழுந்தாருன்னா 100 வரி. இப்ப நீங்க மேடம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, மேடம் நான் பாப்கார்ன் திங்கறது இல்ல, அதனால எனக்கு கவலை இல்ல. அது மேலை நாட்டு உணவு. நீங்க தேசபற்றோடு இந்திய நாட்டு உணவு சாப்பிட்டு பழகும். ஆமா, அதனால அதுக்கு நிறைய ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஆமா, இதுல ஜிஎஸ்டில என்ன ப்ராப்ளம் சொல்றேன். இப்ப நான் என்னோட தனிநபர் இன்கம் ரொம்ப கிடையாது, பட் என்னோட இன்கம் எல்லாம் கம்பெனில தான் வரும். அதனால என் கம்பெனில வர்றதுனால பாவம் இல்ல, நான் கம்பெனில நான் என்ன வச்சே சொல்லிக்கிறேன். என்னோட கம்பெனில வர இன்கம்க்கு டாக்ஸ் 25%. அண்ட் நான் கட்டுற ஜிஎஸ்டிக்கெல்லாம் எக்ஸம்ஷன் உண்டு. அதாவது இப்ப நான் கன்சல்டன்ட் ரெஜிஸ்டர்டு. சோ நான் கலெக்ஷன் பண்றதும் ஜிஎஸ்டில என் பேர்ல டாக்ஸ் வாங்கறதையும் மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிப்பேன். அண்ட் நான் வாங்குற பொருளுக்கெல்லாம், ஆபீஸ்க்கு வாங்குற பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டியை நான் கட்டுற ஜிஎஸ்டிலன்னு கழிச்சுக்கலாம். இப்ப நான் ஜோசியம் பாக்குறேன்னு வைங்க, ஒரு ஜோசியத்துக்கு நான் 2000 ரூபாய் வாங்குறேன்னா நான் 360 ரூபாய் டாக்ஸ் போடணும். பட் நான் ஏதாவது இப்ப ஹோட்டலுக்கு போய் 7500 ரூபாய்க்கு மேல ஹோட்டல்ல இருந்தேன்னா அதுல இருக்கிற ஜிஎஸ்டிய நான் இந்த டாக்ஸ்ல ரைட் ஆஃப் பண்ணிடலாம். ஆனா 7500 ரூபாய்க்கு மேல பில் இருக்கணும் ஹோட்டல் ஸ்டே. சோ இப்ப நான் வாங்குற பொருள்கள்லாம் இருக்குல்ல, அதுல வர ஜிஎஸ்டியும் நான் கட்டுற ஜிஎஸ்டியும் நெட் பண்ணிடலாம். சோ பிசினஸ் பண்றவன், கம்பெனி வச்சிருந்ததுக்கு ஜிஎஸ்டியும் கம்மி, இதுவும் கம்மி, எதுவும் கம்மி, இன்கம் டாக்ஸும் கம்மி. ஆனா நீ வேலைக்கு போறேன்னு வைங்க, இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க, 10 லட்ச ரூபாயில 3 லட்ச ரூபாய் டாக்ஸா பிடிக்கிறோம் முன்னாடியே. 7 லட்ச ரூபாய் உங்களுக்கு புரியறதுக்காக நான் 3 லட்ச ரூபான்னு சொல்றேன். நீங்க கால்குலேட் பண்ணி உடனே சங்கி கால்குலேட் பண்ணி இப்படி இல்ல 2,25,000 ரூபாய் தான் டாக்ஸ். ஒரு கணக்குக்கு சொல்றேன், 10 லட்ச ரூபாய்னா 3 லட்ச ரூபாய் பிடிக்கிறோம், 7 லட்ச ரூபாய் டாக்ஸ். 3 லட்ச ரூபாய் டாக்ஸ் பிடிக்கிட்டானா உங்களுக்கு 7 லட்ச ரூபாய் இருக்கா? இந்த 7 லட்ச ரூபாயில நீங்க 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவீங்க. நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, ஆவரேஜா 12% உங்களுக்கு டாக்ஸ் இருக்கும் அதுல. இந்த 5 லட்ச ரூபாய்க்கு இப்ப நீங்க 2 லட்ச ரூபாய் சேர்க்கவே முடியாது, அது வேற விஷயம். 7 லட்ச ரூபாய் உங்க கையில இருக்குன்னா உங்களுக்கு மாசம் 60,000 ரூபாய் கையில வருதுன்னு வைங்க. நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா உங்களால 1 லட்ச ரூபாய் தான் சேர்க்க முடியும். அந்த அதுவும் நீங்க ரொம்ப கட்டப்பட்டு அந்த 10,000 ரூபாய் சேர்க்க முடியும். இந்த அந்த செலவு பண்ற 60,000 ரூபாயில வருஷத்துக்கு 7,20,000 ரூபாய் பண்ணீங்கன்னா 375,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுவீங்க. சோ நீங்க 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 3,75,000 ரூபாய் அம்மையார் வாங்கிப்பாங்க முன்னாடியே. அப்ப 6 லட்ச ரூபாய் தான் உங்களுக்கு வீட்டுக்கு காசு. சோ நான் ஏன் சம்பாதிப்பேன்? இது சேலரிட் கிளாஸுக்கு சொல்றேன் நான். அண்ட் இன்னைக்கு மெட்ராஸ்ல இருக்க, நான் இதை சொல்லிதான் வைரல் ஆன, நான் சொல்லி 5 வருஷம் ஆகுது. அப்பவே 40,000 ரூபாய் இருந்தா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க மெட்ராஸ்ல இருக்க முடியாது. இப்ப நீங்க உங்க குடும்பமே எடுத்துக்கோங்க, நீங்க மாசம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா மெட்ராஸ்ல நீங்க குடும்பமே நடத்த முடியாது. நல்ல ஸ்கூலுக்கு அமிச்சு பசங்களை படிக்க வச்சு, பசங்களுக்கு பாட்டு டான்ஸ்ன்னு ஏதாவது சொல்லி கொடுக்கணும், இல்லாட்டா டென்னிஸ் ஏதாவது ஒரு ஸ்போர்ட் விளையாடணும். 2 பசங்களும் நல்ல ஸ்கூலுக்கு போனோம்னா பசங்க, நீங்க 70,000 ரூபாய் சம்பளத்துல நீங்க மெட்ராஸ்ல இருக்கவே முடியாது. இது நீங்க எங்கேயாவது ஆவடி தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டுல இருந்துகிட்டு நீங்க வேலைக்கு வரத்துக்கே 1 மணி நேரம் தொங்கி வந்தீங்கன்னா தான் பண்ண முடியும். ஏன்னா எங்க போனாலும் 15,000 ரூபாய்க்கு கம்மியா ஒரு டீசென்டான டபுள் பெட்ரூம் வீடு கிடைக்காது. 13,000 ரூபாய் 14,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 13,500 ரூபாய் வீடு புறா குண்டு மாதிரி இருக்கும். சோ நீங்க வாடகையே 15,000 ரூபாய் கொடுக்கணும், 2 பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்,
நீங்க எப்படி நீங்க எதை போனாலும் டாக்ஸ். எங்க நீங்க எதை ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா 18% டாக்ஸ். இதுக்கு இருக்கா? இப்ப நம்ம ஏதாவது இவ்வளவு நாள் இந்த நாட்டுல வாழ முடியாம எவனா தற்கொலை பண்ணி செத்து போறான்னு வைங்க, அதுக்கு டாக்ஸ் கிடையாது. செத்து போறான், விஷத்துக்கு டாக்ஸ் உண்டா? தெரியும், இது வரைக்கும் கிடையாது. தெரியல, விசாரிக்கணும். இப்ப செத்ததுக்கு அப்புறம் இடையில டாக்ஸ் போட்டாங்கன்னு ஒரு சத்தியம் வந்துச்சு, அதாவது சுடுகாடு தெரியல. இப்ப சுடுகாடு கொண்டு போறதுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, தெரியல, விசாரிக்கணும். இல்லன்னா ஒருவேளை அது போட்டு நம்ம தேசபக்தியை வளர்க்கலாம். இல்ல எனக்கு என்ன இதுல சந்தேகம்னா, நார்மலா நம்ம ஹிந்துஸ்ல என்ன பண்ணுவாங்க, வீட்லயே பண்ணி நேரம் கூட்டிட்டு போயிடுவாங்க. பட் ஃபியூனரல் ஹோம் ஒண்ணு இருக்கு, அதாவது சவப்பொட்டிக்குலாம் டாக்ஸ் இருக்கும். ஆமா, இடையில அப்படி ஒரு சர்ச்சை வந்துச்சு, அதான் கேக்குறேன். சவப்பொட்டி ஃபியூனரல் ஹோம் சர்வீசஸ்க்கெல்லாம் டாக்ஸ் உண்டு. டாக்ஸ் இருக்கும். இருக்கணும். நம்ம தேசத்தினுடைய நலன் முக்கியம். நம்ம போலோ பாரத் மாதா கி ஜெய் சொல்லி நம்ம எப்படியாவது நம்ம வளர்ச்சி ஆகணும். நான் உங்களுக்கு இல்ல தேசத்துக்கு நீங்க நல்லது பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. பட் யாரு ஒரு நீதி இருக்கு சார், யார் மேல டாக்ஸ் போடலாம், யார் மேல டாக்ஸ் போட முடியாதுன்னு. நீங்க நடுத்தர வர்க்கத்து மேல டாக்ஸே போட்டுட்டே போனீங்கன்னா, பணக்காரனுக்கு டாக்ஸே போடாம இருந்தீங்கன்னா எப்படி இது? இப்ப நீ ஒரு போன் எப்படி பணக்காரன்? வேலை கிடைச்சாதானே பணக்காரன். இப்ப சாப்ட்வேர் கம்பெனிலேயே ஆள் எடுக்க மாட்டேங்கிறானு. இப்ப நீங்க இருந்தது மீடியா துறை, எனக்கு உங்க கேரியர் தெரியும். நீங்க சத்தியம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு தனியா சேனல் நடத்துறீங்க, ரைட்டா? உங்களை மாதிரி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. டெல்லியில 20 பேர் இருக்காங்க. உங்களுக்கும் டெல்லிக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, டெல்லியில இருக்கிறவங்க எல்லாம் மேல்ஜாதிக்காரன், எல்லாம் பிராமணர். என்ன மாதிரி பரப்புல பிராமணரையே பிடிக்காம மோதி வெள்ள அமைச்சவங்க ரவீஷ்குமார், அஜித் அஞ்சும், நான் பேரை சொல்லிட்டே வருவேன், சாக்சி ஜோஷி, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. 20 பேர் என்னால சொல்ல முடியும், இங்க வேண்டாது. பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு டிவி நீங்க போறச்ச டிவி மீடியால எவ்வளவு பேர் வேலை பண்ணாங்க, இன்னைக்கு டிவி நியூஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? ஏன்னா நியூஸே ஓடல, ரைட்டா? சோ வேலை வாய்ப்பே கிடையாது. இப்ப நீங்க 10 வருஷம் ஆயிடுச்சா மெட்ராஸ் வந்து 15 வருஷம் ஆயிருக்குமா இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சத்தியம்ல சேர்றச்ச, நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்க, சத்தியம்ல போய் சேர்ந்தீங்க. இன்னைக்கு போய் சத்தியம்ல போய் உங்களை மாதிரி ஒரு ஆள் சேர முடியுமா? சோ வேலை வாய்ப்பே இல்லையே. எங்க வேலை வாய்ப்பு இருக்கு செந்தில்? ஆக்குறதுக்காக பாஜக வந்து ஒரு அந்த மாதிரி எல்லாரும் ஏன் வேலை தேடுறீங்க? வேலை கொடுப்பவர்களாக மாறி. அதுக்கு பணம் யார் கொடுக்கறது? அதான் முத்ரா லோன் கொடுக்குறாங்கல்ல, அது வட்டிக்கு தானே கடன் தர. அதுக்கப்புறம் உங்க அப்பா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல சார், 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கணும்னா உன்கிட்ட இந்த செக்யூரிட்டி இருக்கு, அந்த செக்யூரிட்டி இருக்கான்னு கேட்பான். அப்ப நீங்க குலத்தொழில செய்யுங்கன்னு சொன்னாலும் கோவப்படுறீங்கல்ல? பணம் வேணும் இல்லப்பா. நான் எந்த தொழில் செய்யறதுக்கு அந்த விஸ்வகர்மா திட்டம் ஏதோ கொடுக்குறாங்க, அதுக்கும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல கேட்டா செக்யூரிட்டி கேட்பானேப்பா. அது மன்மோகன் சிங் எல்லாத்துக்கும் உண்டு. இப்ப மன்மோகன் சிங் ஸ்கீம்ல என்ன சொன்னார்னா, அந்த காலத்துல, இப்ப இல்ல, அந்த காலத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி டாலர் 43 ரூபா இருக்கிற போது என்ன சொன்னார்னா, கையெழுத்து போடாம அவங்க அப்பா வந்து கை நாத்து வச்சா 5 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்து இது ஆரம்பிச்ச காலேஜுக்கு போனாரு. படிச்சவனுக்கு எல்லாம் ஐடில பையன் பிடிக்கிற ஆள் பிடிக்கிற மாதிரி வந்து காலேஜ்ல ஐடி வேலையை கொடுத்தாங்க. அது ஒரு நல்ல திட்டம். நீங்க என்ன பண்ணீங்க? இந்த படிச்ச பசங்க எல்லாம் லோன் கட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லி எஜுகேஷன் லோனுக்கே செக்யூரிட்டி கேக்குறீங்கல்ல இப்போ. ஆனா எஜுகேஷன்ல லோன் நிறைய ரைட் ஆஃப் பண்ணீங்களா, இல்ல கார்பரேட்டுக்கு லோன் ரைட் ஆஃப் பண்ணீங்களா? கார்பரேட் தான். அப்ப ஏன் எஜுகேஷன் லோன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் படிச்சு டாக்டர் ஆயிட்டா என்ன பண்றது? ஒரு ஸ்கீம் பழைய காலத்துல பெருந்தலைவர் காமராஜர் வந்து அப்பெல்லாம் எப்படின்னா, மெடிக்கல்ல வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் கோட்டான்னு இருக்கும். அவுட் ஆஃப் டர்ன் சீஃப் மினிஸ்டர் 4 பேருக்கு சீட்டு கொடுக்கலான்னு இருந்தது அந்த காலத்துல. அப்ப ஒரு ஐஏஎஸ் கமிட்டி எல்லாம் போட்டு யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 3 ஐஏஎஸ் ஆபிசர் ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாங்கன்னா, காமராஜ் சொன்னாரா, என்கிட்ட கொடுப்பா, நான் பண்ணி தரேன்ட்டு வாங்கிட்டு போயிட்டு 10 நிமிஷத்துல டிக் அடிச்சு கொடுத்துட்டாராம். அந்த ஐஏஎஸ் காரன் கேட்டானா, எப்படியா நீ முடிவு பண்ணன்னு? அப்ப காமராஜ் சொன்னாரா, அதெல்லாம் முடியா, நான் சிம்பிளா பார்த்தேன், எந்த அப்பெல்லாம் கை நாட்டு வச்சிருக்கானோ அந்த பையனுக்கு நான் சீட்டு கொடுத்துட்டான். ஏன்னா அவன் வீட்டுல முதல்ல ஒருத்தன் டாக்டர் ஆனோன்னு. அது மாதிரி இருந்திருக்கணும். ஒரு சீஃப் மினிஸ்டர்னா அப்படி இருக்கணும். நீ எவ்வளவு மார்க் வாங்கினேன்னு பாக்கணும். உங்க அப்பா கை நாட்டு வச்சான்னு தான் பார்த்தான். பட் அதனாலதான் இப்ப நீங்க வந்து நீங்க சொன்னனால சொல்றேன், 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு கட்டாய தேர்ச்சிங்கிறத இப்ப நிப்பாட்டிட்டோம் மத்திய அரசு, ஒன்றிய அரசு. ஆமா, இதெல்லாம் நீங்க படிச்சு 5ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி வந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம் பண்றீங்க, கேள்வி கேட்கறீங்க. வேலை இல்ல, உள்ளவன் கொடுன்னு. அதனால இப்ப 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் கட்டாய பாஸ் நிப்பாட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் குலத்தொழில செய்யறதுக்கு ஊக்குவிக்கிறோம். அப்ப இது ஓரளவுக்கு எல்லாரும் தொழில் முனைவர் ஆகலாம், பிரச்சனை தீர்ந்தானே. அப்ப
இது என்ன தெரியுமா, எங்க ஆளுங்களோட ஸ்கீம். எங்க ஆளுங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க. நீ படிச்சு என்ன கேள்வி கேட்க கூடாதுல்ல, உன்னை படிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அப்படி ஆக்கி விட்டுறாங்க. நீ எஜுகேஷன் லோன் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல, காலேஜ் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி தர மாட்டான். நீ ஸ்கூல்ல படிச்சு வர முடியாது. அப்படியே வந்துட்டா ஃபீஸ் கட்ட முடியாது. ஸ்காலர்ஷிப் உனக்கு கிடையாது. உனக்கு தான் ராமர் கோயில் கொடுத்துட்டேன்ல, அதனால தானே அவர் சொன்னாரு. ஆமா, அது நல்ல ஸ்கீம் இல்லையா? அதான் நான் கேட்கறேன். இப்ப அம்பேத்கரை சொன்னாருல்ல, ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு 10 வாட்டி சொல்ற? அதுக்கு பதிலா ராமா ராமா ராமான்னு சொன்னா உனக்கு எவ்வளவு புண்ணியம், ஸ்வர்க்கம் கிடைச்சிரும்னு. நல்ல விஷயத்த சொல்றாரு அவரு. இருங்க, ராமரை பார்த்தவன் யாருமே கிடையாது. ராமனை உணர்ந்து இருக்கலாமே தவிர பார்த்தது யாரும் கிடையாது. ராமர் இதான் ராமர்னு யாரும் காட்டினது கிடையாது. ஆனா அம்பேத்கர் ஒரு உதாரணம் இல்ல. ஒரு காலத்துல ஒரு எஸ்சி பையன் உள்ளே வரக்கூடாது, கிளாஸுக்கு வெளில இருக்கணும்னு சொல்லி அப்படி படிச்சு வந்த பையன் அம்பேத்கர். ஒரு குரூப், ஒரு பெரிய செக்ஷனுக்கே அவர் தான் வழிகாட்டி. இன்னைக்கு உங்க அரசியல் சாசன சட்டத்துல அவர் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அதனால அரசியல் சாசன சட்டத்தை மாத்தணும்னு சொல்றோம். அதான் இருங்க, அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சோ அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னு கேக்குறேன். இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறேன். சரி, அதுக்காக ராகுல் காந்தி அந்த எம்பியை தள்ளி விட்டது சரியா? சார் எங்க தள்ளி? உங்களுக்கு ராகுல் காந்தி, எனக்காவது நான் ராகுல் காந்தி சொல்றாங்க தள்ளி விட்டுட்டாரு. அவர் ஐசியூல போய் படுத்திருக்காரு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு நேரம் ஆக ஆக மண்டையில பெரிய கட்டுப்பட்டு, எவ்வளவு பெரிய கட்டு போட்டாங்க அவருக்கு. ஐயோ பாவம் இல்லையா அவரு. கடைசியில அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிட்டாருன்னா, ராகுல் காந்தி என்ன தள்ளல, அவர் சொல்லிட்டாரு அப்படி. ஆமா, அவர் இன்னொரு ஆளை தள்ளா அந்த ஆளு என் மேல விழுந்தாரு, அதனால அடிபட்டதுன்னு. இப்ப ராகுல் காந்தி என்ன கேக்குறாருன்னா, எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. இப்ப நம்ம தெருவுல நடந்தா கூட எல்லார் வீட்லயும் கேமரா இருக்கு. சோ இது பார்லிமெண்ட் அட்டாக் ஆனப்புறம் எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருப்பான். இது பார்லிமெண்ட் கேட்ல தானே நடந்தது. ராகுல் காந்தி தள்ளுற வீடியோ ரிலீஸ் பண்ண. இப்ப நான் உன்னை தள்ளிட்டேன் நான் செந்தில். இப்ப நான் உன்னை அசிங்கமா பேசினா நீ ரெக்கார்டு வச்சிருக்க, நீ தான் ரெக்கார்ட் பண்ற. நான் உன்னை கனாப்பினான்னு பேசிட்டா நீ ரெக்கார்ட் எடுத்து போட்டுற போற, என்ன அவமானப்படுத்திட்டான்னு. சிஜி ஒர்க் இவ்வளவு நாள் வரலன்னா சிஜி ஒர்க் தானே. சிஜி ஒர்க் பண்ணா உடனே புடிச்சு சொல்லிடுவாங்கல்ல. சார் ராகுல் காந்திய பிடிக்காதவங்க கூட, ராகுல் காந்தி முட்டாள்னு சொன்னவங்க கூட, பப்புன்னு சொன்னாரா, யாருமே நம்ப மாட்டா ராகுல் காந்தி தள்ளினான்னு. இது வரைக்கும் இப்ப அவர் பப்ளிக் லைஃப்ல 2004ல இருந்து இருக்கிறாரு. 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுல ஒரு லேடி சொல்லுது என் பக்கத்துல வந்து நின்னாருன்னு. 20 வருஷத்துல சங்கிங்க எவ்வளவு ட்ரை பண்ணி கூட எந்த பொண்ணும் வந்து என்ன தொட்டாரு, என்ன கைய பிடிச்சு இழுத்தாருன்னு அவரை பத்தி எங்கேயுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. பல அரசியல்வாதிகளை பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சங்கிங்க இவரை பத்தி கம்ப்ளைண்டும் சொல்லி இதுவும் எழுதியிருக்காங்க. இதுல சோசியல் மீடியால அவரை பத்தி கராப்பினான்னு எழுதியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணும் வந்து ராகுல் காந்தி என் கைய பிடிச்சு விட்டாரு அப்படின்னு சொன்னது கிடையாது 20 வருஷத்துல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கைய பிடிச்சு வித்துட்டாரா? 5000 கிலோமீட்டர் நடந்தான் மனுஷன். மக்கள் லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சுட்டு தான் போனான். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆளை தள்ளிட்டான்னு வந்தது இல்லையே. அப்புறம் டிராமாதான் நடிக்கிறாருங்கிறீங்க அந்த பாஜக எம்பி. சரி, அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க மெட்ராஸுக்கு அனுப்புங்க, நம்ம டாக்டர்கள் பார்த்து சொல்லட்டுமே. ஏன்பா நம்ம ஒரு மினிஸ்டர் தமிழ்நாட்டுல அரெஸ்ட் பண்ணும்போது, ஆமா எய்ம்ஸ் போனாங்கல்ல, எய்ம்ஸ் மருத்துவர்களை வைத்து டெஸ்ட் பண்ணாங்க. நியாயமான வாதம் தான் இது. அப்ப நீங்க கொண்டு வந்து ராஜீவ் காந்தியில வச்சு பாத்துருவோமே, அவருக்கு என்ன அடிபட்டு இருக்கு, எதுக்கு ஐசியூல வச்சாங்கன்னு. காசு கொடுத்தா நானும் தான் போய் ஐசியூல படுத்துக்கலாம். ஆனா எனக்கு இதுல முக்கியமான ஒரு கேள்வி ஆனந்த், நான் உங்ககிட்ட ஏற்கனவே பேசுனேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தகவல் வந்துச்சான்னு தெரியல. எனக்கு லண்டன்ல இருந்து ஒரு நண்பர் கால் பண்ணார். எஃப்ஆர்சிஎஸ்னு ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க லண்டன்ல, டாக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அது எஸ், அவர் வந்து இந்தியர், அவ்வளவுதான், அது ஒண்ணுதான். ஆனா அவர் படிச்சது லண்டன்ல, எக்ஸாம் எழுதுறது லண்டன்ல, அவர் ஃபீஸ் கட்டுறது அமெரிக்கால இருக்கிற அவர் உறவினர், அமெரிக்கால இருந்து லண்டனுக்கு அந்த ஃபீஸை கட்டிக்காரு எஃப்ஆர்சிஎஸ். அவங்கள்ட்ட எஃப்ஆர்சிஎஸ்க்கு அவர் எக்ஸாம் எழுதுனதுக்காக அவங்க கிட்ட ஜிஎஸ்டியை கட்டு ரைஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். எங்காலும் ஒருத்தன் உங்க இதுல எக்ஸாம் எழுதிருக்கான், ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிடுன்னு. அந்த நிறுவனம் அவர்கிட்ட ஜிஎஸ்டி கட்டிருக்குது. அவர் அரண்டாரு, சார் நான் லண்டன்ல எழுதுனதுக்கு எக்ஸாம் ஜிஎஸ்டி கட்டணும்னு கேக்குறாரு. சார் எனக்கு தெரியல, இது பல விஷயங்கள் நடக்குது. இன்ஃபோசிஸ் கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிக்கு பல கம்பெனி, எல்என்டி, இன்ஃபோசிஸ் எல்லா கம்பெனி மேலேயும் ஜிஎஸ்டி கேட்டு எல்லாம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி வந்திருக்கான்.
அதனால இந்த கவர்மெண்ட் எப்படி வசூல் வேட்டையில இறங்குது. ஒரு அளவுக்கு மேல வரி எவ்வளவு கட்ட முடியும்? நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா நியர்லி 4 லட்ச ரூபாய் வரி கட்டிட்டேன்னா அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? இப்ப நீங்க வீடு வாங்குறீங்க, வீட்டை கட்டுறீங்க, 25 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்க, 10 வருஷத்துக்கு 25 லட்ச ரூபாய் வட்டி கட்டுறீங்க, 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிருக்கீங்க, வீடு காஸ்ட் 50 லட்ச ரூபாய், 70 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா 25ல இருந்து நீங்க வட்டிக்கெல்லாம் ரைட் ஆஃப் கிடையாது. நீ 25க்கு வாங்கினா 70க்கு வித்த, 45 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். இந்த 45 லட்சம் 12% டாக்ஸ். இந்த 45 லட்சம் வட்டியே 20-25 தான் கட்டிப்பா, கணக்கு பண்ணல. அதெல்லாம் கிடையாது, 6 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டு. எதை பார்த்தாலும் டாக்ஸ். அப்ப எப்படி வியாபாரம் பண்ணுவ நீ? உங்களுக்கு பணம் பற்றாக்குறைனா இருக்கிறவன்ட்ட வாங்கணும். பட் இதுல ஹிந்துக்களும் பாதிக்கப்படுறாங்களா? ஐயோ, ஹிந்துக்கள் தான் மேக்ஸிமம் பாதிக்கப்படுறாங்க. சும்மா போய் சொல்லாங்க. எனக்கு என்னமோ ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் பாஜக, இது முஸ்லிம் அப்போ மட்டுமா தான் இருக்குமா? அந்த காலத்துல முகலாட்சியில ஒரு ரூல் இருந்தது அவுரங்கசீப்ல, முஸ்லிம் இல்லைன்னா மத்தவெல்லாம் டாக்ஸ் கட்டணும்னு. கூடிய சீக்கிரம் அது வந்துடும். இந்துக்களை தவிர மத்தவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ். நீங்க உண்மையிலே செக் பண்ணிக்கல. இப்ப நீங்க தியேட்டருக்கு போகும்போது கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, மாலை, கயிறு, உபூதி, திருமண் இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்ல அந்த மாதிரி இதெல்லாம் உங்க இதெல்லாம் காட்டினா ஜிஎஸ்டி ஒருவேளை தள்ளுபடி பண்ணலாமா இருக்கும்? நீங்க செக் பண்ணி. இல்ல, எனக்கு ஜிஎஸ்டி இருக்கு. இது போட்டு போட்டு இருக்கா? இருக்கு. நான் ஒருவேளை ஹிந்துக்களுக்கு தள்ளுபடி இருக்கும்னு நினைச்சேன், அதுவும் இல்லைங்க. இல்ல, கிடையாது. நான் இப்ப ருத்ராட்ச மாலை போட்டிருக்கேன், நானும் டாக்ஸ் கட்டணும். எல்லாருக்கும் உண்டு. ஓகே, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்போ இது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, பட் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் எது செஞ்சாலும் வந்து நல்லதுக்கு செய்யுதுன்னு நம்பணும். அப்பதான் நம்ம தேச பக்தர்கள். நீங்களும் நம்ப ட்ரை பண்ணுங்க, மக்களும் நம்ப ட்ரை பண்ணட்டும். பட் அடுத்த இன்டர்வியூல நீங்க எனக்கு 2 தகவலை கேட்டு செக் பண்ணி சொல்றேன்னு இருக்கீங்க. ஒண்ணு, எவனாவது வரி கட்ட முடியல, வேலை வாய்ப்பு இல்லைன்னு தற்கொலை பண்ணி சாகணும்னு முடிவு பண்ணி ஒருவேளை விஷத்தை குடிச்சாங்கன்னா அந்த விஷத்துக்கு ஜிஎஸ்டி இருக்கா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணி சொல்றதா சொல்லியிருக்கீங்க. செத்ததுக்கு அப்புறம் அந்த அடக்க காரியங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குதா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணி சொல்றதா சொல்லியிருக்கீங்க. அது 2 செக் பண்ணிட்டு நம்ம அடுத்த முறை பேசுவோம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை அதுக்கு ஏதாவது அரசு ஆவணம் செஞ்சாலும் செய்யும் நம்புவோம். நன்றி ஆனந்த். நிறைவாக போலோ பாரத் மாதா கி ஜெய் சொல்லி நம்ம விடைபெறுவோம். ஜெய்ஹிந்த். ஒரு தேச விரோதியா மாறிட்டார் ஆனந்த். எனக்கு அந்த மன வருத்தத்தோடய நான் நிறைவு செய்யறேன். அவர் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க எல்லாம் பேசுறாரு. இந்த அரசு எப்படியாவது இந்த நாட்டை வல்லரசாக்கணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்குது. அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார் ஆனந்த். நம்ம அவருக்கு முடிஞ்சளவு புரிய ட்ரை பண்ண வச்சோம், முடியல. மக்கள் நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இந்த நாட்டின் நலனுக்காக இந்த ஜிஎஸ்டியை இந்த அரசு செயல்படுத்துகிறது என்ற புரிதலை வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் ஹிந்துக்களுக்கும் வரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். போலோ பாரத் மாதா கி ஜெய். நன்றி.